ட்ராயில் ரெக்டாங்குலர்லாம் வேறு டைப் ரெக்டாங்குலர் பார்க்கலாம். ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ண உடனே என்ன இருக்குது, இங்கே கீழே சேம்ஃபர், எலிவேஷன், ஃபில்லெட், திக்னஸ், வித்துன்னு எல்லாம் இருக்குல்ல. இல்லை சேம்ஃபர் ரெக்டாங்குலர் வரைய போகிறோம். சேம்ஃபர் ரெக்டாங்குலர் வரைக்கும் முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணோம், சி கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும். அப்போ தான் சேம்ஃபர் கமாண்ட் ஆன் ஆகும். ஆன் ஆன பிறகு என்ன கேட்குது, சேம்ஃபர் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குது. நான் ஒரு 20 டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, 20 டிஸ்டன்ஸ் கேட்குது. அடுத்து செகண்ட் சேம்ஃபர் டிஸ்டன்ஸு அப்படி என்ட்ரு மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணதும் அந்த 20 டிஸ்டன்ஸுக்கு சேம்ஃபர் கட் ஆகி வந்திருக்கா. இப்போ இது நான் 50 சேம்ஃபர் கொடுக்குறேன். திருப்பி பண்ணுறேன் பாருங்கள். ட்ரா ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், சி கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்ததும் சேம்ஃபர் வருது. இதில் நான் ஒரு 50 டிஸ்டன்ஸ் கொடுக்கேன் சேம்ஃபருக்கு. என்ட்ரு கொடுத்துட்டு இன்னும் ஒரு 50 என்டர் கொடுத்துட்டு இனி நான் ரெக்டாங்குலர் வரைகிறேன். இப்போ 50 டிஸ்டன்ஸு இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா, 50 டிஸ்டன்ஸுக்கு சேம்ஃபர் ஆகிருக்கு. இதுதான் என்னது, ஃபில்லெட்னா என்னது, கர்வ் ஷேப்பில் வரும். திருப்பி பண்ணுறேன் பாருங்கள். ட்ரா ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், ஃபில்லெட் எஃப் கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும். எஃப் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு ரேடியஸ் அளவில் அதே 50 நான் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் செகண்ட் கார்னர் பாயிண்ட் கொடுத்தேன்னா அந்த எட்ஜஸ் அப்படி கர்வ் ஷேப்பில் ரவுண்டாக வந்திருக்கா. இதுக்கு பேர் தான் ஃபில்லெட். ரெக்டாங்குலர் திருப்பி நம்ம எப்போ ரெக்டாங்குலர் எடுத்தாலும் இந்த மாதிரி கர்வில் தான் வரும். அந்த செட்டிங்ஸை திருப்பி பழைய மாதிரி மாற்றணும்னா ட்ராயில் போய்ட்டு திருப்பி ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், எதில் நீ மாற்றியிருந்தா ஃபில்லெட்டில் மாற்றியிருந்தா. அப்போ ஃபில்லெட் எஃப் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு அதில் 15 இருக்கும். கீழே இருக்கா என்ன இருக்கா 50. இந்த 50யை 0 கொடுத்து என்ட்ரு ஆக்கிடணும். 0 கொடுத்து என்ட்ரு ஆக்கிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தோன்னா அந்த கார்னர் கரெக்டாக வந்துடும். இப்படி தான் ரெக்டாங்குலர் மாற்றிட்டு திருப்பி ஆர்டினரி ரெக்டாங்குலர் இதே மாதிரி தான் திருப்பி மாற்றணும். ஓகேவா. இனி ஆர்க்கில் நிறைய டைப் ஆஃப் ஆர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன 3 பாயிண்ட் ஆர்க் பார்ப்போம். 3 பாயிண்ட் ஆர்க்குனா 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறது தான் ஆர்க். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் நான் கொடுத்த 3 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்ததா, அதான் 3 பாயிண்ட் ஆர்க். இப்போ திருப்பி 3 பாயிண்ட் எடுக்கிறேன் பாருங்கள். ட்ரா ஆர்க்கு 3 பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். நான் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தா 3 பாயிண்ட்டை டச் ஆகிற மாதிரி வரதா 3 பாயிண்ட் ஆர்க். அடுத்து ஆர்க்கில் வேறு என்ன, ஸ்டார்ட் சென்டர் எண்டுனா ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்குறோம், ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுக்குறோம், ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுக்குறோம். இப்படி 3 கொடுத்தாச்சுன்னா அதை ஒரு ஃபார்ம் ஆகிட்டு ஒரு சர்க்கிள் வரும். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இந்த பக்கம் வரும். திருப்பி ரிப்பீட் ஸ்டார்ட் சென்டர் கொடுக்குறேன். கீழே ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது சென்டர் பாயிண்ட்டு, இது எண்ட் பாயிண்ட் கொடுத்தோன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் சர்க்கிள் ஃபார்ம் ஆகி வரும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் திருப்பி ஆர்க்கில் என்னது, ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள். அதே மாதிரி தான் இதில் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்டார்ட் பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட், ஆங்கிள் நான் ஒரு 45 ஆங்கிள் கொடுத்தேன்னா 45 ஆங்கிளுக்கு மட்டும் அது ட்ராய் ஆகி வரும். ஆங்கிள் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு ஒத்து கரெக்டாக வரும். ஓகே. அடுத்து 2 பாயிண்ட்ஸ் ஆர்க்கில் அடுத்து ஸ்டார்ட் சென்டர் லென்த், ஸ்டார்ட் பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட்டு, லென்த்து நான் எவ்வளோ லென்த்து கொடுக்குறேனோ, இப்போ 600 லென்த்து காமிக்குதா, இந்த 600 லென்த்து கொடுத்தோன்னா 600 லென்த்துக்கு அந்த ஆர்க்கு ஃபார்ம் ஆகி வரும். அடுத்து ட்ரா ஆர்க்கு. இதில் வேறு என்னது, ஸ்டார்ட் அண்ட் டைரக்ஷன். இதான் நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டி வரும். இது கிளியராக பாருங்கள். ஸ்டார்ட் அண்ட் டைரக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு என்னது, ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்கணும், எண்ட் பாயிண்ட் கொடுக்கணும், டைரக்ஷன் நம்ம எவ்வளோ இதில் கொடுக்குறோமோ அவ்வளோ ஆங்கிளுக்கு என்ன ஆகும், அது பெண்ட் ஆகி வரும். 40 டிகிரி 52 டிகிரி காட்டுது. அந்த ஆங்கிள் நம்ம கரெக்டாக நம்மளே மவுஸ் வச்சு கொடுத்துக்கலாம். இது ஸ்டார்ட் அண்ட் டைரக்ஷன் தான் நிறைய இடத்துல நீ யூஸ் பண்ணுவேன். அடுத்த ஆர்க்கில் வேறு என்ன யூஸ் பண்ணுறது, மீதி எல்லாமே இந்த கடைசி 3 கூட அதே மேலே உள்ள சேம் ப்ராசஸ் தான், லைட்டாக சின்ன மாற்றம் வரும். என்னது, ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்டர் வரும், சென்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், ஸ்டார்ட் செகண்ட் கொடுக்கணும், எண்ட் லாஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ அதை பேஸ் அடிச்சுட்டு ஆர்க் வரும். அவ்வளோதான் ஆர்க். அடுத்து சர்க்கிளில் பாருங்கள். சர்க்கிளில் சென்டர் ரேடியஸ்னால் ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு ரேடியஸ் அளவு கொடுத்தாச்சுன்னா ஒரு